ஹாய் எல்லாருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு விளாக் போட்டு. குவைத்தில் வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு மார்னிங்லாம் நல்ல குளிர். மணி காலையில் 10 மணி ஆகுது. இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடித்த மாதிரி இருக்குது. ஆனாலும் குளிர் காற்று ரொம்பவே இருக்குது. பாப்பா இன்றைக்கி ஸ்கூலுக்கு கட் அடித்தாச்சு. பக்கத்து பில்டிங்கில் ஒரு ப்ளே குரூப்பில் சேர்த்து விட்டுருக்கேன். இன்றைக்கி லீவ் எதுக்குன்னா ஃபுல்லாக வீக்கெண்டும் கிறிஸ்மஸ் ஹாலிடேயும் வருது. சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே ஸ்கூல் போனோம், மொத்தமாக சேர்த்து லீவ் எடுக்கட்டுன்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் லீவை போட்டு வீட்டில் வச்சாச்சு. ஏ குரூப்புக்கு போகிறதே 2 மணி நேரம் விளாண்டுட்டு வர்றது தான். அதுக்கு கட் அடித்ததுக்கு இவங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம். இன்னும் போக போக ஸ்கூலுக்கு போனால் என்ன நிலைமையாகுமோ தெரியல. தொடர்ந்து லீவ் வர்றதுனால வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் ஸ்வெட்டர், வின்டர் ஜாக்கெட் எல்லாமே எடுத்து துவைக்கப்பட்டாச்சு காலையிலே. கிச்சன் கவுண்டர் டாப்பும் சமையல் முடிஞ்சதுமே க்ளீன் பண்ணி போட்டுட்டேன். பாத்திரம் மட்டும் கிடக்குது, அதை மட்டும் விலக்கி போடணும். காலையில் இந்நேரத்துக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். இன்றைக்கி பாப்பா இருக்கிறதுனால அவளை கவனிக்கிறதுனால கொஞ்சம் வேலைகள்லாம் லேட்டாகவே நடந்துச்சு. பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்தாச்சு. கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுமே எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் மோஸ்ட்லி. ஃபுல்லாக அவளை தான் பார்க்குற வேலையாக இருக்கும். அவள் ஸ்கூலுக்கு போடுற அந்த 2 மணி நேரம் எனக்கு நல்லா ஃப்ரீ டைம் கிடைக்கும். இன்றைக்கி அவளுக்கு லீவ், ஆனால் எனக்கு லீவ் இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காரதுக்குள்ளேயே வாஷிங் மிஷின் துவைச்சி முடிச்சுட்டு கையோடு எடுத்து காய போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இங்கே வின்டருங்கிறதுனால ஒரு நாள் துணியை துவைச்சி காய போட்டோம்னா அது காயறதுக்கு 2-3 நாள் ஆகுது. குட்டி ஹெல்ப்பரும் கூடயே வந்தாச்சு. ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இந்த துணியெல்லாம் காயப்பட போனோன்னா பாப்பா எனக்கு எடுத்து தருவா. எவ்வளோ டாய்ஸ் கொடுத்து என்ன தான் கொடுத்து ஃபோனே கொடுத்து உட்கார வச்சாலும் அந்த ஃபோனையும் தூக்கிட்டு என் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பா. இப்போ வளர்ந்ததுனால அப்படி இருக்காளா இல்லைனா இங்கே வந்த பிறகு தனியாக இருக்கிறதுனால அப்படி இருக்காளான்னு தெரியல. ஆனால் எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு வால் முளைச்ச மாதிரி பின்னாடியே தான் வரும். முதல்ல கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக பழகிரும். அந்த மாதிரி ஆகிரும் நிலமை. மெயினான விஷயத்துக்கு வந்தாச்சு. ஊர்லேருந்து பார்சல் கொடுத்து விட்ருந்தாங்க அப்பா. மெயினாக டிசம்பர் எண்டில் பாப்பாவுக்கு பர்த்டே வர்றதுனால இதில் ஃபுல்லாக மேடம்க்கு தான் திங்ஸ் வந்து இறங்கிருந்துச்சி. இந்த ஸ்கூல் பேக் வந்து நான் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 400 சம்திங் ருபீஸ்க்கு அமேசானில் வாங்கினேன். 400 ருபீஸ்க்கு இது நல்லாவே ஒர்த்தாக இருந்துச்சு. நல்லா அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறக்கு. எங்கே போகிறீங்க? ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். அவளுக்கு இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பேக்கில் புக்ஸு சேராது. அதனால் புக்ஸை நான் கையிலே எடுத்துகிட்டு போவேன். அதனால தான் இந்த பேக்கை வாங்கினேன். அவளுக்கு பேக் வாங்கினதும் அதை போட்டுட்டு ஒரே சந்தோஷம். ஸ்கூல் போகிறேன்னு அங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தா. அப்புறமா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு கேட்டதுக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டா. பேக்கை பார்த்துட்டு இருக்கும்போதே அவள் உள்ளே இருந்த ஸ்நாக்ஸை பார்த்துட்டா. அதை எடுத்து தான் ஒரே பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. அதனால் ஒரு லட்டு எடுத்து லஞ்சமாக கொடுத்துட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த ட்ரெஸ் எங்கள் வீட்டில் என் குழந்தை ஒய்ஃப் எடுத்து கொடுத்து விட்ருந்தாங்க. உள்ள ஒரு டிஷர்ட், மேலே ஒரு டெனிம் கிளாத்தில் ஃப்ராக் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ் அழகாக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. அடுத்ததாக இன்னொரு ட்ரெஸ் வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க. இது ஒரு ஃப்ராக் மேலே ஓவர் கோட் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில், பீச்சும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருந்துச்சு. ஆனால் நல்லா பெரிய சைஸை எடுத்து கொடுத்து விட்ருந்தாங்க எங்கள் வீட்டில். நல்லா வச்சு போடலாம் வளர்ந்தாலும். அடுத்ததாக மெயினாக பர்த்டே ட்ரெஸ்ஸு. அப்பா கடைக்கு போய் எடுக்கும்போதே வீடியோ கால் போட்டு நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம். பாப்பா இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னதுனால இதையே செலக்ட் பண்ணியாச்சு. நேரில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ப்ரெட்டியாக இருந்துச்சு. முன்னாடிலாம் என் பாப்பா இப்படி இந்த புதுசுன்னு ட்ரெஸ்ஸே போட மாட்டா. இப்போ வந்து அவளுக்கு அது ஏதோ இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு அவளே பிரின்சஸ்ன்னு வேற சொல்லிக்கிடுவா. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு வச்சு பார்க்கும்போதே. எங்கள் 3 பேருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு உடனே வீடியோ கால் வேறு போட்டாச்சு. தாத்தா ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு காம்ப்ளிமெண்ட் வேறு எல்லாம் சொல்லியாச்சு எங்கள் அப்பாட்ட. பர்த்டே அன்னைக்கு போடுறாளான்னு பார்க்கணும். எல்லாம் போட்டு கேக் வெட்டுற நேரத்தில் எனக்கு ட்ரெஸ்ஸை கலத்துன்னு சொன்னாலும் சொல்லுவா என் பொண்ணு. அடுத்ததாக 2 வின்டர் ஜாக்கெட் கொடுத்து விட்ருந்தாங்க. வித் ஹூடோடு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வின்டர் கேப்பும் வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க. நான் தான் மங்கிக்குள்ளா மாதிரி வாங்கி கேட்டிருந்தேன். அப்புறம் வீடியோ காலில் பார்க்கும்போது இந்த 2 கேப்பும் நல்லா இருந்துச்சு. அதனால் இதுவும் வாங்கி கொடுத்து விடுங்கன்னு கேட்டிருந்தேன். எல்லாம் போட்டாச்சு அன்றைக்கி எடுத்து. வின்டர் கேப்லேருந்து இது வின்டர் ஜாக்கெட்டு,
பர்த்டே ட்ரெஸ்ஸை மட்டும் நான் பர்த்டே அன்னைக்கு போடலான்னு எடுத்து வச்சிருந்துச்சு. அப்புறம் தான் மெயினான போர்ஷன் ஸ்நாக்ஸுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக அல்வா கொடுத்து விடுவாங்க ஊர்லேருந்து எந்த திங்ஸ் வந்தாலும் அப்பா. மஸ்கோத் அல்வா கொடுத்து விட்ருந்தாங்க. இங்கே ஒரு ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கணும், அதனால் எடுத்து வச்சுருந்தோம். எனக்கு இந்த அல்வா ரொம்பவே பிடிக்கும். நார்மல் அல்வாவோட இந்த மஸ்கோத் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் மில்க் ஸ்வீட் கொடுத்து விட்ருந்தாங்க. ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க மில்க் ஸ்வீட்டு, அவங்க ஆஃபீஸில் பாப்பா பர்த்டே அன்னைக்கு கொடுக்குறக்கு. அதுக்காக கொஞ்சம் மில்க் ஸ்வீட்டும் கொடுத்து விட்ருந்தாங்க. இங்கே மேடம்க்கு ஏற்கனவே நல்லா சளி பிடிச்சிருக்கு. நான் ஒரு 4-5 நாளாக பால் கூட கொடுக்கல, சளி குறையவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி நல்லா 2 லட்டு, ஒரு மில்க் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டாச்சு. 4 நாளில் குழஞ்சிருக்க சளி இன்றைக்கி ஒரே நாளில் கூடிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நொறுக்கு தீனியெல்லாம் இருந்துச்சு. காரச்சேவு, முறுக்கு, மசாலா கடலை, அதுக்கப்புறம் பட்டாணி கடலை எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது ஃப்ரிட்ஜ்லேயும், பாக்ஸில் போட்டு வைக்க வேண்டியதெல்லாம் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சாச்சு. இந்த தங்கையா ஸ்வீட்ஸ் கடை முறுக்கு மட்டும் ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். எங்கள் ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கு இந்த முறுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் ரஷ்யாவில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அங்கெல்லாம் ஒரே நேரத்தில் அவ்வளோ பாக்கெட் 1/2 கிலோ 1 கிலோன்னு தின்னு முடிச்சுருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இவங்க. அப்புறமா மெயினாக வந்து மசாலா அத்தை அரைச்சி கொடுத்து விட்ருந்தாங்க. மசாலா ஏற்கனவே காலி ஆகிட்டு, ஒரு 10 நாள் மசாலா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிட்டு. மெயினாக மீன் குழம்புக்கு இந்த மசாலா இல்லாமல் என்னால் வைக்கவே முடியாது. அத்தை இந்த தடவை நிறையாவே கொடுத்து விட்டாங்க. அதனால் இன்னும் ஊருக்கு போகிற வரைக்குமே நல்லாவே தாங்கும் மசாலா. நல்லா டைட்டாக பாக்ஸில் போட்டு கட்டி வச்சாச்சு. அப்புறமா இது ஒரு கிஃப்ட் என் தங்கச்சி கொடுத்து விட்ருந்தா பாப்பாக்காண்டி பர்த்டேக்கு. ஏதோ பசில் மாதிரி நினைக்கிறேன், நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. பின்னாடி இப்படி ஒரு வேர்டிங்ஸோடு வந்துருந்துச்சு. பாப்பா பர்த்டேக்கு முருகரே ப்ளஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவள் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. நான் தான் இனி உன்னோட பர்த்டேக்கு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதே அவள் சொல்கிறாங்கன்னு கிஃப்ட் விராப் வந்து சுற்றி வேணுமா, அதை தான் கேட்டுட்ருந்தா. இதோ மெமரி கேம் பிளேட்டுன்னு என்னமோ சொன்னான். டே அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அவட்ட கொடுத்து. இந்த விளாக் இதோட அவ்வளோதான். இனி இன்னொரு விளாகில் மறுபடியும் பார்க்கலாம். பாய்.